எல்லாருக்கும் நம்மளுக்கு எப்படி நல்லா இருக்கலாம். ஹோப் எல்லாரும் சேஃப் அண்ட் செக்யூராக பத்திரமா இருப்பீங்கன்னா இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருந்த ஒரே ஒரு வீடியோ தான் ப்ரோ. ஒரு பட்ஜெட்டில் வந்து ஒரு குவாலிட்டியான ஒரு பிராண்டடான ஒரு ஹெட்ஃபோனு இல்லை நெக் பேண்டு எல்லாமே கேட்டிருந்தீங்க. அதுக்காக பார்த்திங்கன்னா நானே வாங்கி எப்பயுமே வழக்கமாக செய்கிறது தான். ஆனால் இந்த நேரம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு பிராண்டே வந்து ஏரோன்னு சொல்லி ஒரு பிராண்டே அவங்களே வந்து அவங்களோட 3 விதமான சொல்லப்போனால் நெக் பேண்ட் கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்களோட ஹெட்செட் கூட பார்த்திங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து டியூவல் ட்ரம் இருக்கிற ஒரே ஒரு ஹெட்ஃபோன் சொல்லப்போனால் பேஸ் அதிகமாக யூஸ் ஆகிற ப்ராடக்ட் வந்து அமுச்சு விட்ருக்காங்க. இந்த 3ஐயும் இதே வீடியோவில் நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் வித் ஃபுல் ரிவ்யூ. அது மட்டும் வழக்கமாக இந்த 3 ப்ராடக்ட் நம்ம சேனலில் வந்து கிவ்அவேல கொடுக்க போகிறோம். இந்த தடவை நடக்க போகிற கிவ்அவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்க போகுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அது நான் வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன். அதனால் இந்த ப்ராடக்ட் எப்படிக்கு சொல்லிட்டு முழுமையான டீட்டெயில்ஸ் வந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா 149 ரூபாயிலேருந்து 600 மதிப்புள்ள ப்ராடக்ட் தான். 3 ப்ராடக்டோட பெஸ்ட் பை லிங்கும் கீழே கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ இறுதிக்கு பாருங்கள் கிவ்அவே பற்றி நான் வந்து லாஸ்ட்டில் சொல்கிறேன். இந்த தடவை வைக்க போகிற கிவ்அவே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்க போது. அதனால சேனல் இப்போ தான் புதுசாக வந்தீங்கன்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட கேபிள் பண்ணுறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணி பண்ணுறேன். எனக்கு ஒரு மோட்டிவேஷனுக்காக நல்லா வீடியோக்குள்ளார போகலாமா? வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஓகே கைஸ், நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஏரோ பிராண்டோட ஒரு நெக் பேண்ட் சொல்லலாம். இதோட மாடல் நம்பர் வந்து BX90. அது மட்டும் இல்லாமல் ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஸ்வெட் ப்ரூஃப். இது ஒரு பட்ஜெட் ரேஞ்சில் வந்து ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான சொல்லலாம். 6 ஹவர் பேட்டரி பேக்கப் சொல்லியிருக்காங்க. ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து பாக்ஸில் இவ்வளோ தான் வருது. ஒரு பெருசாக ஒன்றும் இல்லை. இல்லை 3 கலர் வருது, பிளாக் ரெட்டு இதெல்லாம் ஒயிட்டும் வருது. எக்ஸ்ட்ரா சார்ஜர் கேபிள். இப்போ பில்ட் குவாலிட்டி பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா வந்து நார்மலாக ஆஃப் ஆன் பட்டன், அப்புறம் சார்ஜர் போடுறது இதுக்கு ஏரோ பிராண்டிங் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வாரண்டியும் வருது பிராண்டோடது. கூட பார்த்தீங்கன்னா வந்து பில்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா வந்து இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இது நல்லாயிருக்கு. இது ப்ரைஸ் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா வந்து 666 ரூபா தான் வருது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு காதில் வைக்கிற பார்த்தீங்கன்னா வந்து ஆப்பிளோட மாடல் மாதிரியே இருக்குது. இது வந்து நடுவில் உள்ள பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணும்போது சார்ஜ் ஏற்றுற ஆன் பண்ணுற பட்டன். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஈஸியாக பேரிங் வந்து உடனடியாக ஆகிடுச்சு. அதிலலாம் எந்த ப்ராப்ளம் இல்லை. கால் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் பேசுகிறது ஒன்று கேட்குதா? கேட்குதுன்னா சேகரில் வந்து சொல்லு. ஒரு நெக் பேண்ட் வந்து ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா இருக்கா? ஓகே 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 ஓகே. இப்போ வந்து இதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி பாருங்கன்னா ஃபுல் சவுண்ட் வச்சு வெளியே வைக்கிறேன், கேளுங்க நீங்கள். இப்போ இதை நான் வந்து மாட்டும் போது எப்படி இருக்குன்னு நான் என்னோடய ஃபீல் சொல்கிறேன். இது இந்த நெக் பேண்ட் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக எல்லாமே நெக் பேண்ட் இருக்க மாதிரி தான் இருக்குது. ஓகே, நல்லா காதுக்கு ஃபிக்ஸாக இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாட்டும் போது நல்லா தலையாட்டும் போது நல்லாயிருக்கு. இதோட மியூசிக் குவாலிட்டி பார்த்திங்கன்னா வந்து சவுண்டு லவுடாக இருக்குது. ஆனால் பேஸ் எல்லாமே வந்து மீடியம் தான். மிட்ஸ் எல்லாமே மீடியமாக தான் இருக்குது. இந்த ப்ரைஸ் ரேஞ்சு இது ஓகேன்னு தான் நான் சொல்ல முடியுது. ஆனால் ஓகே, இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு 666 ரூபா தான் வரும். இதோட அஃபிஷியலாக இதோட பெஸ்ட் பை லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். வாங்கணும் நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் நீங்கள் கண்டிப்பாக வாங்கிக்கலாம். ஓகே கைஸ், ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி இந்த வீடியோவில் நான் சொல்ல விருப்பப்படுறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நார்மலாக வந்து எல்லாருமே வந்து இப்போ பிஸ்னஸ் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இல்லை நீங்கள் ஏதோ ஒரு தொழில் செஞ்சிட்ருப்பீங்க. அந்த தொழில் செய்கிறவங்க எல்லாருக்குமே வந்து எப்படி வந்து அந்த பிஸ்னஸை வந்து ஆன்லைனில் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு பல நாளாக வந்து சந்தேகங்கள் இருக்கும். இப்போ நார்மலாக வந்து உங்கள் ஊரில் நீங்கள் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இல்லைன்னா ஷாப்பிங் இல்லைனா சூப்பர் மார்க்கெட் ஏதாவது வச்சுருப்பீங்க. இல்லை ஒரு செருப்பு கடை, எலக்ட்ரிக் ஷாப் வச்சுருக்கேன். அந்த பொருளை வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட், ஸ்னாப்டீலில் நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசை இருக்கும். அந்த அமேசான், ஃப்ளிப்கார்ட், ஸ்னாப்டீல்லாம் நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா எல்லாம் நினச்சிட்டு இருக்கோம் அமேசான்காரங்களே வந்து பொருட்களை வந்து சேல்ஸ் பண்ணாங்க. இல்லை, நம்மள மாதிரி வியாபாரிகள் தான் வந்து நார்மலான வியாபாரிகள் வந்து அந்த இதில் வந்து நம்ம வந்து இணைஞ்சு அதில் பிஸ்னஸ் பண்ணுறோம். இப்போ இந்த பேண்டமிக் நேரத்தில், இந்த கொரோனா நேரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வெளியில் வந்து வாங்க முடியாது. ஆனால் ஆன்லைன் பிஸ்னஸ் தான் ஒரு பெரிய லெவலுக்கு மார்க்கெட் இருக்குது. அது எளிதான முறையில் நீங்கள் வந்து கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வந்து ஜெபஸ்டின்னு சொல்லிட்டு நண்பர் வந்து தமிழ் இ-காமர்ஸ் சொல்லிட்டு ஒரு அஃபிஷியலாக அதுக்குன்னு சொல்லிட்டு கோர்ஸ் A to Z நீங்கள் வந்து நீங்கள் உங்களுக்கு கடையை ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சுருக்கீங்கன்னா உங்கள் ஊர்லேயே நீங்கள் வந்து எப்படி ஆன்லைனில் கொண்டு வந்து வியாபாரம் பண்ணணும், எப்படி பிஸ்னஸ் அதிகமாகப்படுத்தணும்னு சொல்லிட்டு தமிழ் இ-காமர்ஸ் சொல்லிட்டு அஃபிஷியலாக வந்து ஜெபஸ்டின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸை வச்சு நடத்துகிறாங்க. நீங்கள் அமேசான், ஃப்ளிப்கார்ட், ஸ்னாப்டீல் இல்லை நீங்கள் வேறு அஃபிஷியலாகவே ஆன்லைன் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்க கைட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக அவங்களோட
டீட்டெயில் கான்டாக்ட் டீட்டெயில் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து தமிழ் இ-காமர்ஸை ஜாயின் பண்ணி நீங்களும் உங்களோட பிஸ்னஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிங்க. மற்றவங்களுக்கும் இந்த மாதிரிலாம் வந்து நான் ஆன்லைனை பற்றி சொல்லிக் கொடுக்குறதுக்கு வந்து தனியாக கோர்ஸ் இருக்குது. எளிதான முறையில் வந்து நாளைக்கு ஃப்யூச்சரில் வந்து புது அப்டேட் வந்தாலும் வந்து அவர் ஜபஸ்டின் சார் வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல் பண்ணுவார். கண்டிப்பாக அதை யூஸ்ஃபுல்லான விஷயத்தை வந்து நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணிங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற ரெண்டாவது ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா வந்து M9 சொல்லிட்டு இது ஒரு எல்லாரும் ஃபெமிலியராக கேட்டுருந்தான். டியூல் டிரைவ் ஹெட்ஃபோன் சொல்லுவாங்க. உள்ளார ட்ரம் மாதிரின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு பேஸ் எக்ஸ்ட்ரா பேஸ் அது மட்டும் இல்லாமல் பாட்டு கேட்குறதுக்கு ஹெச்டி குவாலிட்டி கொடுக்காம இதோட பில்ட் குவாலிட்டி இதோட பேக்கிங்லாம் பார்க்க செம்மையாக இருக்குது. ஏரோ பிராண்டோட தான், அவங்களோட சேம் தான். ஓப்பன் பண்ண பார்த்தீங்கன்னா ரெட் கலர் அது மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே மென்ஷனாக இருந்துச்சு. இது ஒரு ஹெட்ஃபோன் மாதிரி இருக்கும். ஆனால் வந்து ஒரு ஹை குவாலிட்டி சவுண்ட் மியூசிக் குவாலிட்டி நல்லாயிருக்கும். கேபிள் வைஸ் வந்து சூப்பராக இருக்குன்னு நான் சொல்ல விருப்பப்படுறேன். இதோட பில்ட் குவாலிட்டி பார்க்கலாம். உள்ளார பார்த்தீங்கன்னா வந்து டியூல் டிரைவ் இருக்கும். ஏன்னா டியூல் டிரைவ்னு சொல்லும் போது உங்களுக்கு கேட்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு மியூசிக் குவாலிட்டி கேட்குறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். நான் வந்து ஃபஸ்ட்டு இதை நான் சொல்ல விருப்பப்படுறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இதில் வித்தியாசமான பார்த்தீங்கன்னா வால்யூமுக்கு தனியாக ஒரு பட்டன் இருக்குது. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இப்போ நார்மலாக பவர் பட்டன் இருக்குது. கேபிள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இது நான் சொல்ல விருப்பப்படுறேன். நான் நல்லா கேபிளை இழுத்து பார்க்கும்போது கூட வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓவராலாக பார்த்திங்கன்னா வந்து இதோட பில்ட் குவாலிட்டி வந்து நம்மளுக்கு ஓகே, நாட் பேட், இது நல்லாவே இருக்குது. நான் வந்து சொல்ல விருப்பப்படுறேன். இப்போ பார்த்திங்கன்னா வந்து நான் ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு ஹெட்செட் பார்த்துட்டு இருக்கேன். சேகல் காட்டுங்க. ஓகே, பை பாய், டாடா. இப்போ இதோட மியூசிக் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதை நான் வெளியில் ஃபுல் சவுண்ட் வைக்கிறேன். இப்போ உங்களால் அப்சர்வ் பண்ணி இப்போ என்னோட உண்மையான ஃபீலிங் இதில் இந்த ஏர்ஃபோன் போடும்போது எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். காதில் நல்லா ஃபிக்ஸாக இருக்குது. உங்களுக்கு டியூல் டிரைவ் போடும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் போட பழகிடும். சவுண்ட் சூப்பராக இருக்க சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பேஸு மிட்ஸு எல்லாமே சூப்பராக இருக்க சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு அப்ராக்சிமேட்லி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 380 ரூபா சுத்தம் தான் வரும். ஆனால் 389 ரூபாய்க்கு இது நல்ல ஒரு ப்ரைஸ், வேல்யூ ஆஃப் த ப்ரைஸ் சொல்லுவான். இதோட ப்ராடக்ட் பெஸ்ட் பை லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுத்துருக்கேன். வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக வாங்கிங்க. சூப்பர் ஐயா, வேற லெவல். வீடியோ வேறு என்ன ஆகிட்டு இருக்கு இல்லையா? ஸோ என்ன பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா? கேம் விளையாண்டுட்டு இருக்கீங்க. கேம் விளையாண்டு ஈஸியாக நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு சூப்பரான ஒரு ஆப்னு சொல்லலாம். இதில் வந்து பப்ஜி இருக்குது, பபிள் ஷூட் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ ஃபயர் இருக்குது. ஏகப்பட்ட விதமான சிம்பிள் கேம்ஸ் தாங்க நீங்கள் ப்ளே பண்ண போகிறீங்க. விளையாடுனா மட்டும் போதும், ஈஸியாக சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சைன் அப் போனஸாக ஒரு 10 ரூபா தருவாங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் ஈஸியாக வின் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் வந்து நான் இப்போ விளையாட போகிறேன். அதனால் நீங்களும் போய் விளையாடுங்க. அடுத்த ஃபைனல் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் இருக்கிறதே இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் கம்மி. 149 ரூபாய்க்கு வந்து நார்மலான குவாலிட்டியான ஏரோ பிராண்டோட ஒரே ஒரு ஹெட்ஃபோன்ஸ் எல்லாம் பேக்கிங்கில் ப்ரீமியம் குவாலிட்டி MX03 மாடல். இதில் வந்து பார்த்திங்கன்னா பல கலர் வருது. பாக்ஸ்குள்ளே பார்த்திங்கன்னா வந்து ஒரு யூசர் மேனுவல் கொடுக்குறாங்க. அந்த ஏரோ பிராண்டில் வேறு என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த யூசர் மேனுவலில் வந்து கோத்ரூ பண்ணிக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நார்மலான ஒரு இயர்ஃபோன் தான். ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷன் பண்ண முடியாது. ஆனால் குவாலிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா வந்து இது நல்லா இருக்குது. ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி 149 ரூபாயிலும் ஸ்டார்ட் ஆகிறதால குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்குது. வேறு சொல்லப்போனால் வந்து ஏரோவோட பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. மைக் வந்து அதில் இருக்குது. இதை நான் டெப்த்தாக ரிவ்யூ பண்ண விருப்பப்படல. நான் யூஸ் பண்ணி பார்த்ததில் பார்த்திங்கன்னா வந்து சவுண்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கீச்சுன்னு இருக்குது. ஆனால் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு பேசிக்காக யூஸ் பண்ணுறவங்க நல்லாயிருக்கும். 149 ரூபாயில் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. மார்க்கெட்டில் இது கம்மியாகவும் இருக்குது. பிராண்டுன்னு போகும்போது இதுதான். இதோட பெஸ்ட் பை லிங்க்கு கீழே கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக வாங்கணும்னு நினைக்கிறேங்க. கண்டிப்பாக வாங்கிங்க. ஓகே கைஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த 3 ப்ராடக்ட்டோட பெஸ்ட் பை லிங்க் நான் வந்து கீழே கொடுத்துருக்கேன். இது அஃபிஷியலாக ஏரோ பிராண்டோட அவங்களோட வெப்சைட் கொடுத்துருக்கேன். ஒருவேளை ஏரோ பிராண்டோட வெப்சைட்டில் வந்து உங்களுக்கு வந்து முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறமா நான் வந்து அமேசானோட லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு அமேசானில் கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும். ஆனால் இப்போதைக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து வாங்கியிருக்கிறவங்க வந்து ஏரோ பிராண்டில் வாங்கிக்கலாம். இந்த கிவ்அவேல எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது, இது முக்கியமான விஷயம். வழக்கமாக நம்ம கிவ்அவே நடத்தினாலே நான் சொல்லியிருக்கேன், நான் ரேண்டம் பிக்கரில் நான் வந்து கமெண்ட் வந்து சூஸ் பண்ணி நம்ம செலக்ட் பண்ணுறோம். அதில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறீங்க, ப்ரோ நீங்கள் இவங்களுக்கு செலக்ட் பண்ணி இவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த மதத்துக்கு உள்ளவங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சி, அதெல்லாம் எனக்கு இல்லைங்க. எனக்கு வந்தால் ப்ராடக்ட் உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் ஆசைப்பட்றேன். அதனால் இந்த தடவை பார்த்தீங்கன்னா கிவ்அவே எப்படி வைக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நீங்களே தான் ஜட்ஜு, நீங்களே தான் வின்னர்னு சொல்லி சூஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ண என்னென்னா ஒரு லைக்கு, ஒரு ஷேர், ஒரு கமெண்ட். ஆனால் இதில் என்ன பண்ணால் ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள், ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். கூட பார்த்தீங்கன்னா வந்து கீழே நீங்கள் பண்ண போகிற கமெண்டில் வந்து யாருக்கு வந்து அதிகமான அந்த கமெண்டுக்கு லைக் வருதோ அந்த டாப் 3 அவங்க தான் வின்னர். சரியா? ஏன் தெரியுமா?
நம்மளே கமெண்ட் பிக் பண்ணுறதுக்கு நீங்களே வந்து உங்களுக்கே வந்து நீங்கள் எழுத போகிற கண்டென்ட் நீங்கள் கமெண்ட் பண்ணுறது வந்து மற்ற வியூவர்ஸ்க்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த எந்த கமெண்டில் அதிகமாக லைக் வருதோ அந்த கமெண்ட் வின்னர் தான் வந்து வின்னராக இருக்க போகிறீங்க. இந்த ரிசல்ட் எப்போ அனௌன்ஸ்மெண்ட் செய்யப்படும் பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த மாதம் 10ஆம் தேதி வந்து உங்களுக்கு வந்து ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட் செய்யப்படும். அதனால் வந்து கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ஒரு லைக்கு, ஒரு ஷேரு, ஒரு கமெண்டு கம்பல்சரியாக நீங்கள் கீழே பண்ணுற கமெண்டில் வந்து எந்த கமெண்டுக்கு அதிகமாக யார் வந்து அந்த உங்களோட கமெண்ட் பிடிச்சி நீங்கள் வந்து லைக் பண்ணுறாங்களோ அவங்க தான் வின்னர். என்ன கமெண்டில் டைப் பண்ணால் இந்த ப்ராடக்ட் பற்றி எழுதலாம், நம்ம சேனலை பற்றி எழுதலாம், எது வேணால் எழுதலாம். அதனால் இந்த கிவ்அவே வந்து உங்களோட தரப்புலேயே நான் வந்து விட்டுட்டேன். அதனால் நீங்களே வந்து உங்களோட வின்னர் வந்து சூஸ் பண்ணிக்க போகிறீங்க ஆடியன்ஸு. அதனால் ஹோப் இந்த ப்ராடக்ட் பற்றி ஒரு கருத்து ஃபீட்பேக்ஸ் எதுனாலும் வந்து கீழே கமெண்ட்ஸ் பண்ணுவோம். இன்னும் வீடியோ லைக் பண்ண மாதிரி இப்போ நம்ம சேனல் புதுசாக வந்துருந்தீங்கன்னா கீழே ரெட் கலர் பட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பில்ஸ் வந்துடுறாங்க. நீங்கள் வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், டெலிகிராம் ஃபாலோ பண்ணி எல்லா லிங்கும் கீழே கூட ஃபாலோ பண்ணி வந்துடுறேன். அப்போ இந்த வீடியோ வந்துக்கிட்டே மாட்டி சனியா ஃப்ரம் அஹமத். பாய்.